Hi friends, இன்னைக்கு நம்ம 29th day of data analytic courseல இருக்கோம். So இந்த இயரோட first video, first of all happy new year to all. 2024 எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு I'll pray to God. So இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து data analytic courseல Excel complete பண்ணிட்டோம், SQL complete பண்ணிட்டோம். SQL நம்ம பார்த்த tool PostgreSQL. அதுல நம்ம இப்போ நம்ம இருக்கக்கூடியது எது அப்படின்னா Power BI. Power BIல first 2 classes பார்த்துட்டோம். First day வந்து introduction of Power BI பார்த்தோம். Second day வேற data sourceல இருந்து எப்படி டேட்டாவை Power BIல transfer பண்றதுன்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to clean the data, அதாவது Power Query editorல ஒரு டேட்டாவை எப்படி கிளீன் பண்றது, அதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டெக்னிக்கல் வேர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். So how to transform the data on Power Query editor, that is the today's topic. அதுல நம்ம நிறைய இருக்கு, பாதி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணுவோம், ரிமைனிங் we will cover for tomorrow. So இந்த ஃபைல் தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். It is not a exact ஒரு டேட்டா, ஒரு கம்பெனியோட டேட்டாவோ கிடையாது. என்னென்ன நம்ம எடிட் பண்ண போறோமோ அதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஐ ஹாவ் கிரியேட்டட் அ ரேண்டம் டேட்டா. இது வந்து ப்ராப்பரான ஒரு டேட்டா கிடையாது. ஓகேங்களா, நம்ம வந்து பவர் பிஐ ஓபன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் we can open the Power BI. ஸோ this is the Power BI desktop. டபுள் கிளிக். ஸோ இதுதான் பவர் பிஐயோட இன்டர்ஃபேஸ். நம்ம வந்து ஒரு எக்ஸல் டேட்டாவோட ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஐம் கோயிங் டு கனெக்ட் வித் எக்ஸல் டேட்டா. ஒரு டேட்டாவை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத நேத்து கிளாஸ்ல பார்த்தோம், இயர்லி லாஸ்ட் கிளாஸ்ல. So if you have not seen, you can watch that. So get data select பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். இதில் நீங்கள் எதோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களோட ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. Now I am going to work with Excel workbook. So I am going to select Excel workbook, connect. உங்கள் லேப்டாப்பில் உங்களோட லோக்கல் மிஷினில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ண போகிற ஃபைல் வந்து சூப்பர் ஸ்டோர் 2015, ஒரு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டோர். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட், கிளிக் ஆன் ஓப்பன். ஸோ நமக்கு ஒரு நேவிகேட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் இதில் என்னென்ன ஷீட் அவைலபிளாக இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஒர்க் புக்கில் நமக்கு டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் இருக்கும், எல்லா ஷீட்ஸுமே இதில் இருக்கும். இதில் நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட். ஸோ நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதோட ப்ரிவ்யூவும் இங்கே ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் now I have selected ஆர்டரோட ப்ரிவ்யூ ஓப்பன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்னோட ப்ரிவ்யூஸும் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. யூசர் அதோட ப்ரிவ்யூவும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஒர்க் வித் ஆர்டர் அப்படின்ற ஃபைலில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ப்ரிவ்யூ மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இங்கே கீழே இருக்கக்கூடிய லோட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்ற பட்டன் எனபிள் ஆயிருக்காது. இப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும்தான் இட் வில் கெட் எனபிள்ட். ஓகேங்களா, இப்போ நான் ஆர்டர் செலக்ட் பண்ணிட்டு நவ் ஐ எம் கோயிங் டு கிளிக் டிரான்ஸ்ஃபர் டேட்டா. பிகாஸ் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா தான். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ஸோ இதுக்கு பேர் தான் பவர் குவெரி எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த டேட்டா எதில் லோட் ஆகும்னா பவர் குவெரி எடிட்டர். இதுதான் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் வி ஆர் கோயிங் டு எடிட் ஆர் டேட்டா. ஓகேங்களா, ஸோ அந்த லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ். இப்போதைக்கு நம்ம ஒரு டேபிள் மட்டும்தான் இருக்குது. பட் சப்போஸ் இப்போ நம்ம அந்த 3 டேபிள்ஸுமே செலக்ட் பண்ணியிருந்தோம்னா we will get a list of tables here. On the right side we have the Power Query settings. அது மட்டும் இல்லாமல் அப்ளைட் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இப்போதான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல. பட் ஸ்டில் we have 4 steps here. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சோர்ஸ், நேவிகேஷன், ப்ரமோட்டர், ஹெடர், சேஞ்ச் டைப். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பை பேசிக்காகவே அப்ளை ஆயிருக்கு. இது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே சோர்ஸ் அப்படின்றதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தட் ஸ்டெப் இஸ். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் சோர்ஸ் அப்படின்னோடனே இதோட நம்ம எந்த இடத்துல இருந்து இந்த ஃபைலை எடுத்தோம் அப்படின்றத காமிக்குது. ஓகேங்களா, ஃபைல் பாத் நமக்கு ஷோ ஆகுது. சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த இடத்துல இருந்து கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட் எனக்கு தேவையில்லை. ஸோ ஐ எம் கோயிங் டு கேன்சல் இட். நெக்ஸ்ட் நேவிகேஷன். வாட் இஸ் நேவிகேஷன், லெட் மீ செக் தட். ஸோ நான் இந்த நேவிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணும்போது நேவிகேஷன்ல வந்து என்ன ஓப்பன் ஆயிருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் ஷீட், என்னோட ஒர்க் புக்ல என்னென்ன ஷீட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு எல்லாமே இதுல வரும். ஸோ இப்போ நான் ஒர்க் பண்றது ஆர்டர், நீங்க வேற எதுலயா ஒர்க் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டேக்கா நீங்க வேற செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸ்மே வேண்டாம். ஸோ ஐ எம் கோயிங் டு கேன்சல் இட். ஸோ தேர்ட் ஒன் வந்து ப்ரமோட்டட் ஹெட்டர்ஸ்னு வருது. லெட் மீ கிளிக் தட்.
அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் த காலம்ல இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஹெட்டரா ப்ரமோட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, நல் 1 நல் 2 அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ப்ரமோட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம லேட்டரா சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிளிக் ஓகே. சேஞ்ச் டைப்பும் ப்ரமோட்டர் ஹெட்டர்ஸ் இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம். பிகாஸ் திஸ் இஸ் நாட் த ஸ்டெப்ஸ் ஐ எம் கோயிங் டு டூ பை மை ஓன். இது எனக்கு தேவையில்லை. ஸோ ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம பண்ண ஒரு ஸ்டெப்ஸை டெலீட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. எப்படி பண்ணனா, அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் ஒரு ரெட் கலர் கிராஸ் சிம்பிள் வரும். ஸோ ஜஸ்ட் இஃப் யூ டெலிட் இட் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கெட் ரிமூவ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ப்ரமோட்டட் ஹெட்டர்ஸ் நம்ம டெலிட் பண்ணுறோம். ஸோ டெலிட் பண்ணோன்னா பாருங்க, இன்ஸ்டெட் இதுக்கு முன்னாடி நல்னு இருந்தது. நவ் இட் ஹாஸ் சேஞ்ச் டு காலம் 1 காலம் 2 காலம் 3னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்டெப்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமோ we can delete it at any time. ஓகேங்களா. ஸோ நவ் we are going to do the data cleaning. இந்த டேட்டா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டா இட் இஸ் மெஸ்ஸி. ஓகேங்களா. நிறைய நல் இருக்கு. நெக்ஸ்ட் we can see errors. நிறைய blank values இருக்கு இதுல. I'll show you that. பாருங்க நிறைய null values. பாருங்க இந்த இடத்துல errors இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா கரெக்ட் பண்ணணும். how we can do that? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4 காலம்ஸ் வந்து நல், ஃபுல்லாவே நல் தான் இருக்கு. till the end it shows null, no value null. ஸோ இது நமக்கு இப்ப தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ வாட் we have to do, first we have to delete this 4 rows. இந்த 4 ரோமே நம்ம delete பண்ண போறோம். எப்படி நம்மளால delete பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ அந்த ரிப்பன்ல வந்து ரிப்பன் பார்ல நமக்கு ரிமூவ் காலம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ரிமூவ் காலம்ஸ் இருக்கு, ரிமூவ் ரோஸ் இருக்கு, சூஸ் த காலம்ஸ், கீப் ரோஸ் இருக்கு. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் திஸ் ரிமூவ் ரோஸ். அதுக்கு கீழே நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. என்னென்ன, ரிமூவ் டாப் ரோஸ், ரிமூவ் பாட்டம் rows, remove alternate rows, remove duplicate, remove blank rows, remove errors. இந்த மாதிரி different types of options இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கக்கூடிய 4 rows தான் delete பண்ண போறோம். So I am going to select remove top rows. So உங்களுக்கு ஒரு விண்டோ அப்பியர் ஆகி கேட்கும் எத்தனை rows நீங்க வந்து delete பண்ணும், 1 2 3 அது உங்களோட விஷக்கு ஏத்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு 4 rows வந்து null values இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு give 4 and click OK. இப்போ பார்த்தீங்கன்னா within a fraction of secondல first 4 columns, first 4 rows உங்களுக்கு கம்ப்ளீட்டா delete ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதை நீங்க இந்த அப்ளைட் ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். ரிமூவ் டாப் ரோஸ் டீட்டெயில்டா உங்களுக்கு பார்க்கணும்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வரும். specify how many rows to remove. Suppose நீங்க ஏதோ 2 row delete பண்ணாம விட்டுட்டீங்கன்னா you can change from here and click OK. It will do that. Okay. So now I am going to cancel it. Next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஹெட்டர்ஸ் எல்லாமே காலம் 1 காலம் 2 காலம் 3 இருக்கு. பட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், ரோ ஐடி ஆர்டர் ப்ரியாரிட்டி, இந்த இதுதான், இந்த ரோ அப்படியே நமக்கு ஹெட்டிங்கா வேணும். ஸோ ஹவ் வி கேன் டூ தட், ரிப்பன் பார்ல வந்து இந்த இடத்துல அண்டர் டேட்டா டைப் அப்படின்றது கீழே யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்டர் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு கிளிக் தட். இப்போ பார்த்தீங்களா கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா ரோ ஐடி இன்ஸ்டெட் ஆஃப் காலம் 1 காலம் 2க்கு பதிலாக நமக்கு என்ன வந்துருச்சு, ரோ ஐடி ஆர்டர் ப்ரியாரிட்டி டிஸ்கவுண்ட் யூனிட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த இடத்துலயும் பாருங்க சேஞ்ச் டைப், இயர்லியரா நம்ம சேஞ்ச் டைப் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா நல்ல வந்து அது ஒரு ஹெட்டிங்கா எடுத்திருக்குன்றதா மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே. சேஞ்ச் டைப் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் த ஃபர்ஸ்ட் ரோ ஹாஸ் பீன் டேக்கன் as a heading. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுல ஏதாவது blank rows இருந்தது அப்படின்னா அதை எப்படி நம்ம delete பண்றோம், அந்த ரிப்பன் பார்ல போயிட்டு ரிமூவ் ரோஸ் வந்து இந்த டவுன் ஆரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. டைரக்டா ரிமூவ் ரோஸ் இல்லாம டவுன் ஆரோ டிராப் டவுன் மெனுவை செலக்ட் பண்ணீங்கன்னா we have the option remove blank rows. Just select it. Okay, நமக்கு blank rows எல்லாமே remove ஆயிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ இந்த டேட்டால வந்து சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி டூப்ளிகேட் காலம்ஸ் அதை நீங்க செக் பண்ணி ரிமூவ் பண்ணணும். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் டேட்டா அப்படின்றதுனால உங்களுக்கு இதுல டூப்ளிகேட் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியாது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டூப்ளிகேட்ஸ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணணும்னா எதுவும் பண்ணதில்ல, ரிப்பன் பார்ல சேம் ரிமூவ் ரோஸ்க்கு கீழே ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியர் இட் ஹேஸ் ஷோன் யூ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா உங்களோட டேட்டால ஏதாவது டூப்ளிகேட்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல என்ன மென்ஷன் ஆகுதுன்னா கம்ப்ளீட் ரோவுமே ரிப்ளிகேட் ஆயிருக்கணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே கம்ப்ளீட்டடா டூப்ளிகேட் ஆயிருந்தா இட் வில் கெட் டெலீட்டட். ஓகே.
இந்த செகண்ட் ரோ கம்ப்ளீட்டா அந்த ஃபுல் ரோஸ்ல இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸுமே டூப்ளிகேட் ஆயிருந்ததுன்னா இட் வில் கெட் டெலீட்டட். ஸோ இது எப்படி டெலீட் ஆயிடுச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ஆன் த ரைட் சைடு யூ கேன் சி ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ இட் ஷோஸ் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நீங்க ஒரு கேட்டகரின்னு ஒரு காலம் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஷிப் மோட்னு எடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ அண்டர் தி ஷிப் மோட் இப்போ ரெகுலர் ஏர் அப்படின்றது ரிப்பீட்டடாகவே இருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்பிரஸ் ஏர்ன்றது ரிப்பீட்டடா இருக்கு. டெலிவரி ட்ரக்கும் அப்படின்றது இது வந்து ரிப்பீட்டடா இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் காலம்ல இது ரிப்பீட்டடா இருக்கிறதுனால இது வந்து டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமான்னு கேட்டா நோ, தட் இஸ் அ ராங். கரெக்டுங்களா? ஸோ இந்த இதுக்கு கீழே ஃபார் எக்ஸாம்பிள் நவ் ஐ எம் கோயிங் டு ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ் இன் திஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் த காலம். ஸோ ரிமூவ் ரோஸ் செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் 1 அப்படின்னு வந்த இடத்துல எனக்கு எக்ஸ்பிரஸ் ஏர் கீழே இருக்கக்கூடிய எல்லாம் டெலீட் ஆகி ஒரு வேல்யூஸ் தான் இருக்கு. டெலிவரி ட்ரக் கீழே எல்லாம் டெலீட் ஆகி ஒன்று தான் இருக்கு. ரெகுலர் ஏர் அப்படின்றது கீழே டெலீட் ஆகி ஒன்று தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்லி ராங். பிகாஸ் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆ ராங் மெத்தட். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம அன்டூ பண்ணிடலாம். ஹவு டு அன்டூ த ஸ்டெப்ஸ்? ஒரு ஸ்டெப்பை நம்ம எப்படி அன்டூ பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி. நம்ம லாஸ்ட் எந்த ஸ்டெப் பண்ணமோ அந்த ஸ்டெப்ஸில் வந்து ரெட் கலர் கிராஸ் சிம்பிள் வரும். ஜஸ்ட் சிம்பிளி பை செலக்டிங் திஸ் சி உங்களுக்கு எல்லாமே மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் காலம்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ ராங், யூ ஆர் டூயிங் அ ராங் ஸ்டெப்ஸ். பட் நீங்க ஒரு ஹோல் டேட்டாவுமே செலக்ட் பண்ணிட்டு நாட் அ பர்டிகுலர் காலம் இல்லாம என்டையர் டேட்டாவுமே செலக்ட் பண்ணிட்டு நீங்க டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணீங்கன்னா என்டையர் ரோவுமே உங்களுக்கு டூப்ளிகேட் ஆயிருந்தா ரிமூவ் ஆயிடும். தட் இஸ் த ரைட் ஸ்டெப்ஸ் வி ஹேவ் டு டூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எரர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறோம். ஸோ எப்படி எரர்ஸ் இருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது? இப்போ நீங்க காலம் கீழே பாருங்களேன், எல்லாமே ஒரு ப்ளூ லைன், அதுல ஒரு ஸ்மால் பிளாக் லைன் உங்களுக்கு அப்பியர் ஆகுது. ஓகே. ஸோ பட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் பிளாக் லைன் பாருங்க, இப்போ இந்த ரோல இந்த காலம்ல வந்து நமக்கு எரர் இருக்கு. ரெட் கலர் லைன் ஷோ ஆகும். ஸோ வி ஹாவ் அ எரர் ஆன் திஸ் காலம். வேற எதுலயா இருக்கான்னு பார்ப்போம். நோ வி டோன்ட் ஹேவ். ஸோ எரர் இருக்கு அப்படின்றத நீங்க இப்படிதான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் பை யூசிங் தட். ஓகே, அந்த ரெட் கலர் சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த ரோல வந்து இந்த காலம்ல வந்து எரர் இருக்கு அப்படின்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எரர்ஸ் என்னென்ன எரர் அப்படின்றத பார்ப்போம். See here I have a error here. ஸோ இந்த இடத்துல என்ன எரர் இருக்கு அப்படின்னா நேம் எரர் இருக்கு. ஓகேங்களா? இன்வாலிட் செல் நேம் எரர். ஸோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு delete this, undo this. ஸோ எந்த காலம்ல எரர் இருக்கோ ஜஸ்ட் செலக்ட் தட் காலம். ஸோ ப்ராடக்ட் கேட்டகரியில தான் நமக்கு எரர் இருக்கு. இங்க ஒரு எரர் இருக்கு. இங்க 1 2 3 errors are there. Let me check any more errors. Okay, totally we have a 3 to 4 errors is there. Okay. ஸோ பர்டிகுலர் எந்த காலம்ல எரர் இருக்கோ அந்த பர்டிகுலர் காலமை செலக்ட் பண்ணிட்டு அண்டர் ரிமூவ் ரோஸ்க்கு கீழே வி ஹேவ் ரிமூவ் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஜஸ்ட் கிளிக் தட், த எரர் வில் கெட் ரிமூவ். சி இங்க பாருங்க ரிமூவ்ட் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் எனி எரர் வேல்யூஸ். பாத்தீங்களா? அது ஃபுல்லாவே டெலீட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இது எப்படி நம்ம டெலீட் ஆயிடுச்சுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னா இங்க வந்து ரிமூவ் எரர்ஸ், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்றதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல அப்ளைட் ஸ்டெப்ஸ்ல வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா டேட்டா டைப் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ரோ ஐடி எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் ஆல் ஹோல் நம்பர். ஸோ 1 2 3 இஸ் அ ப்ராப்பர் ஒன். ஆர்டர் ப்ரியாரிட்டி அப்படின்றது டெக்ஸ்ட்ல இருக்கு. ஸோ ஏபிசி இட்ஸ் ப்ராப்பர் ஒன். இது வந்து டெசிமல் இருக்கு. 1.2 அப்படின்றது இட் இஸ் அ டெசிமல் ப்ராப்பர். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே டேட்டா டைப் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கரெக்டா இருந்ததுன்னா யூ கேன் லீவ் இட். இஃப் இட் இஸ் நாட் கரெக்ட் யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். So let me check that shipping cost is okay. Next வந்து customer ID is okay. Next ship mode ABC is okay. Next வந்து categories வந்து so இந்த categories நீங்க பாத்தீங்கன்னா ABC 1 2 3 ரெண்டுமே இருக்கு. பட் இன்ஸ்டெட் இது கம்ப்ளீட்லி டெக்ஸ்ட் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ரெண்டுக்கும் பதிலா ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் திஸ் டேட்டா டைப் டு டெக்ஸ்ட். ஓகே.
So change type 1. Next வந்து subcategories, it's okay. Product container is okay. Base margin is also decimal, it is okay. Okay, postal code, whole number, country and state is okay. Next profit. Profit is given in decimal. Sales is also given in decimal. Okay, it is all okay, fine. Next வந்து இப்ப profit அப்படின்றது நமக்கு எதுல வேணும்? Percentageல இங்க வேணும். Profit in percentage அப்படின்றதான் column title. But இந்த இடத்துல instead of column title profit percentage பதிலா here it is taken as decimal. 1.2 அப்படின்றது என்னது? Decimal number. ஓகேங்களா? So percentage பதிலா இந்த இடத்துல by அதுவாவே என்ன recognize பண்ணிக்கிச்சு? Decimal-ஆ recognize பண்ணிக்கிச்சு. So இப்போ இதை நான் வந்து percentage-க்கு change பண்றேன். எப்படி பண்ண முடியும்? அந்த column-ஐ select பண்ணிக்கோங்க. அதுல இந்த 1.2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்க செலக்ட் பண்ணீங்கன்னா you will get all the data types. அதுல நான் எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நவ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு பர்சன்டேஜ். ஸோ நான் இதை வந்து இப்போ பர்சன்டேஜா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ இதை பர்சன்டேஜா சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் சி ஐ எம் கோயிங் டு அன்டூ திஸ். ஒன்ஸ் அகெயின் நான் உங்களுக்கு இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட் மீ show you clearly. So I am going to undo the steps. So நான் percentage பண்ணும்போது 4.56 4390 இந்த மாதிரி நமக்கு sales ஓட profit வந்து show ஆகுது. Suppose if I change it to percentage, it will get multiplied by 100. ஓகேங்களா, எல்லாமே 100 ஆல மல்டிப்ளை ஆகுது. 456.00 4393 அந்த மாதிரி 100 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது it is a wrong. ஓகேங்களா, அதாவது நம்மளோட percentage 100 ஆல மல்டி 100 times அதிகமாகி ஷோ ஆகுது. that is the wrong. so அதனால instead of showing percentage here I am going to leave it as decimal. problem இல்ல. so நீங்க இதை வந்து இப்ப சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் போது it will ask you do you want to go to the earlier steps போணுமா இல்ல அப்படின்னா இப்ப நம்ம இந்த இதை வந்து பர்சன்டேஜ்லயே வச்சுக்கட்டுமான்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல நம்ம ரெண்டு சேஞ்சஸ் ஒரே காலம்ல ரெண்டு டைம் சேஞ்சஸ் கொண்டு வரோம். அதனாலதான் இதை கேக்குது. ஒன் டைம் அப்படின்னும் போது இட் வில் நாட் ஆஸ்க். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்த பர்சன்டேஜா சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் இதை டெசிமலா மாத்த போறோம். அப்ப வந்து பவர் பிஐ வந்து இட் இஸ் ஆஸ்கிங் நீங்க பண்ற கரெக்ட் தானா, இட் இஸ் ரிமைண்டிங் அஸ் டு யூ வாண்ட் டு சேஞ்ச் ஆர் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் த கரண்ட் அப்படின்னு சொல்லி கேக்குது. பட் எனக்கு இதை வந்து கரண்ட் ப்ராஃபிட் வேண்டாம், ஐ வாண்ட் டு மேக் இட் டு அ டெசிமல். புதுசா டெசிமலா சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றேன். so I am going to give add new steps. so இது வந்து இப்ப டெசிமல் ஆயிடுச்சு. so இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் இன் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு டெசிமல்ல வச்சிருக்கோம். இட் இஸ் a wrong actually. பட் ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வேணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டேட்டா டைப் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பிகாஸ் இதை நான் 100ல மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா என்னோட ஹோல் விசுவலைசேஷனுமே சேஞ்ச் ஆயிடும். ஸோ இட் இஸ் நாட் அ ராங். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்களேன், சேஞ்ச் டைப் 1 சேஞ்ச் டைப், அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன், இதெல்லாம் நமக்கு அன்னெசரி. நீங்க ஒரு தடவையும் பண்ணணும் அப்படின்னாலுமே யூ கேன் டூ இட். ஆர் எல்ஸ் இப்போ நான் இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை ரிமூவ் பண்றேன். இப்போ இது பர்சன்டேஜா இருக்கு. இதை நான் சேஞ்ச் பண்ணும் போது இந்த இடத்துல அப்ளைட் ஸ்டெப்ஸ் ஐ எம் கெட்டிங் ஒன் மோர் டைம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நம்ம அதிகமாக்குறதுக்கு இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய. இப்போ சிம்பிளா நம்ம பார்க்கும்போது இட் இஸ் ஈஸி, நீங்க அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெசிமல்ல இருந்து ப்ராஃபிட்க்கு சேஞ்ச் பண்ணோம், நெக்ஸ்ட் ப்ராஃபிட்ல இருந்து டெசிமல் சேஞ்ச் பண்ணோம்னு சிம்பிளா உங்களுக்கு சின்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுவே நீங்க நிறைய ஸ்டெப்ஸ் ஒர்க் பண்ணும் போது இந்த மாதிரி அன்னெசரியா நிறைய ஸ்டெப்ஸ் இருந்ததுன்னா யூ வில் கெட் அ கன்ஃபியூஷன். ஸோ அந்த இடத்துல நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் லைக் திஸ் சிம்பிளி வி கேன் அன்டூ திஸ். ஓகேங்களா, இதை அன்டூ பண்ணாலுமே இது ஆட்டோமேட்டிக்கா டெசிமலா போகும். இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் இதை நம்ம அன்டூ பண்ணோம்னா இட் வில் கோ பேக் டு த டெசிமல். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த அப்ளைட் ஸ்டெப்ஸை மேக்ஸிமம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால ஷார்ட்டா வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஷார்ட்டா வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க ஒரு நிறைய ப்ராசஸ் போனதுக்கு அப்புறம் பேக்ல வந்து பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த சேஞ்ச் டைப்ன்றதே இல்லை. ஸோ நமக்கு இந்த இடத்துல இது தேவையே இல்லை. ஓகேங்களா, ஸோ அது நமக்கு ஃபியூச்சர்ல பார்த்தாலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காலம் 11 அப்படின்றது இட் இஸ் அ கம்ப்ளீட்லி நல்.
ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த காலம் ஃபுல்லாவே நல் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் ரெக்வயர். ஸோ இந்த காலமை நான் வந்து கம்ப்ளீட்டா டெலீட் பண்ண போறேன். ஹவு டு டூ தட்? செலக்ட் தட் காலம். ரிப்பன்ல வந்து மேனேஜ் காலம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இந்த மேனேஜ் காலம் ஒரு இதுவுமே குரூப். இந்த மேனேஜ் காலம் அப்படின்ற குரூப்புக்கு கீழே ரிமூவ் காலம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் தட். இப்போ இந்த பர்டிகுலர் காலம்ஸ் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடுச்சு. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம அப்ளைட் ஸ்டெப்ஸ்ல பாருங்க, ரிமூவ் காலம்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வருங்க. ரிமூவ் காலம்ஸ் அப்படின்னு சிம்பிளா செலக்ட் பண்ணோம்னா நம்ம செலக்ட் பண்ணிருக்க காலம் ரிமூவ் ஆகும். இதுலயே நமக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரிமூவ் அதர் காலம்ஸ்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ அன்டூ தி ஸ்டெப்ஸ். ஓகே, நான் அன்டூ பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த காலம் எனக்கு திருப்பி வந்துருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் காலம் நான் செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் காலம்ஸ்க்கு கீழே ரிமூவ் அதர் காலம்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எக்ஸெப்ட் திஸ் காலம், இந்த ஒரு பர்டிகுலர் காலம் தவிர்த்து பேலன்ஸ் இருக்க எல்லா காலமே ரிமூவ் ஆயிரும். பட் இந்த இடத்துல நமக்கு அது தேவையில்லை. கரெக்டுங்களா? So I am going to undo the steps. Here I am going to select, just a minute. So I am going to select this column and I am going to select remove columns. So இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் I have shown that. Okay. So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, see this column T or F, that means true or false. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல டைட்டில் ஆஃப் த காலம் வந்து கிளியரா இல்லை. ஒரு புதுசா பார்க்குறவங்களுக்கு டீனா என்ன எஃப்னா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டிலை சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்றது? இட் இஸ் வெரி ஈஸி. ஜஸ்ட் டபுள் கிளிக் ஆன் தட் அண்ட் டூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஃபால்ஸ். Just click enter, automatically it will get changed. இந்த இடத்துல பாத்தீங்களா rename columns அப்படி. நீங்க இந்த Power Query editorல செய்யக்கூடிய each and every steps will get tracked here. ஓகேங்களா, எல்லாமே இதுல வந்து track ஆகிக்கிட்டே இருக்கும். So இப்போ நான் title change பண்ணிட்டேன், but here also in full column limit TF அப்படின்னு mention பண்ணிக்கலாம். So instead of T I have to write true, instead of F I have to write false. அந்த மாதிரி full columnக்குமே change பண்ணணும். எப்படி இப்போ இதை change பண்றது? Column select பண்ணிக்கோங்க. Transform group இருக்கு பாத்தீங்களா. So here it's a transform group. நம்ம முன்னாடி work பண்ணது manage column groupல, இது it is a transform group. இதுக்கு கீழே replace values அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றத கரெக்டா சொல்லணும். சி இந்த இடத்துல கேஸ் சென்சிட்டிவ். நீங்க டி அப்படின்றது ஸ்மால் லெட்டர்ல இங்க இருந்ததுன்னா இங்கேயும் அதே ஸ்மால் லெட்டர் கொடுக்கணும். கேபிட்டல் லெட்டர்ல இருந்ததுன்னா இங்கேயும் கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றதுனால நீங்க அப்பர் கேஸ் லோவர் கேஸ் கரெக்டா பாத்துக்கோங்க. ஸோ நான் இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபைன் பண்ணணும்? டி அப்படின்றத ஃபைன் பண்ணணும். ஸோ ஐ எம் கோயிங் டு டைப் கீ. டியை எதை ரீப்ளேஸ் பண்ணணும்? ட்ரூ அப்படின்னு ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் இட். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஓகே. பாருங்க டி அப்படின்னு இருக்க எல்லா இடமே ட்ரூவா சேஞ்ச் ஆச்சு. சிமிலர்லி இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? எஃப் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே ஃபால்ஸா சேஞ்ச் பண்ண போறோம். செலக்ட் த காலம் அண்டர் டிரான்ஸ்ஃபார்ம் குரூப் ரீப்ளேஸ் வேல்யூஸ். ஸோ இந்த இடத்துல நீங்க ஃபைண்ட் வாட் இஸ் எஃப், ரீப்ளேஸ் வித் ஃபால்ஸ். ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச் டு ட்ரூ ஃபால்ஸ்னு கரெக்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட். ஸோ இந்த டேட் காலமை பொறுத்த வரைக்கும் சி இட் இஸ் நாட் அட் ஆல் ப்ராப்பர். ஓகேங்களா, 1956 இருக்கு ஒரு இடத்துல, இயர் மட்டும் இருக்கு. 800 அப்படின்றது ஃப்ரம் ஆன்ஷியன் டேல இருந்து கால்குலேட் பண்ணி வர இயர். பாதி இடத்துல செப்டம்பர் மந்த் டே எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ப்ராப்பர். வி ஹேவ் டு மேக் இட் ப்ராப்பர். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இயர்ஸ் எல்லா இதுலயுமே எனக்கு இயர் இருக்கு. ஸோ இந்த இயரை நான் வந்து செப்பரேட்டா இன்னொரு ஒரு காலம்க்கு கொண்டு போக போறேன். அப்படி நம்ம கொண்டு போயிட்டோம்னா we will get only the month and day in one column. ஸோ அதை எப்படி பண்றது? ஓகே, select the column. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம மெனு பார்ல என்ன செலக்ட் பண்ண போறோம்? நம்ம இது வரைக்கும் ஹோம் ரிப்பன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு ஒர்க் இன் டிரான்ஸ்ஃபார்ம் ரிப்பன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் இதுக்கு கீழே டெக்ஸ்ட் காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த குரூப் டெக்ஸ்ட் காலம் குரூப் அப்படின்ற ஆப்ஷன்ல we have the option to extract. அதாவது இதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் it will extract from that column. ஓகேங்களா. ஸோ இதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். So I am going to select it. So we have a 7 option here. First one length. ஓகேங்களா. ஸோ இந்த லென்த் அப்படின்றத சிம்பிளி I'll check it. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சி அதுல எத்தனை, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இயர் இருந்தது 1958 சம்திங். ஸோ அதுல எத்தனை கேரக்டர்ஸ் லென்த் அப்படின்றது 4. ஸோ 1956 4 அப்படின்றது கூட, அதாவது இட் வில் கவுண்ட் த கேரக்டர் அண்ட் கிவ் யூ த ரிசல்ட். செகண்ட் என்ன இருந்தது? செப்டம்பர் சம் டேட் இயர்.
So it will count that and give you the count of that row. ஓகேங்களா? So that is called as a length. இந்த இடத்துல இதுதான் நமக்கு வேணுமானா no, this is not we required. So I am going to undo the steps. அப்ப நமக்கு செகண்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு எக்ஸ்ட்ராக்ட்ல? first character அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. For example, I am going to select it. இப்போ நான் அதில் என்ன பண்ண போறேன்? first character 4னே வச்சுக்கோ. ஒரு இயருக்கு வந்து 4 இருக்கு. So I am going to say first character, அந்த 4 characters மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுன்னு நான் கொடுக்க போறேன். So I am going to give 4 and click OK. பட் இந்த இடத்துல நமக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. 1956 is correct. Okay. பட் செகண்ட் இந்த மந்த் மென்ஷன் பண்ணிருக்க இடத்துல இயருக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? SEPTன்னு வந்திருக்கு. APRI, அதாவது ஃபர்ஸ்ட் 4 கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. இதுதான் நமக்கு வேணுமானா no, this is also not we required. So I am going to undo the steps. So next என்ன ஆப்ஷன் இருக்கு இதுல? லாஸ்ட் கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? So I'll teach this last character later. ஏன்னா லாஸ்ட் கேரக்டர் லாஸ்ட் 4 அப்படின்னு கொடுத்தாலே நமக்கு இயர் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். So let me explain this all, then we can do this. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது என்னது? ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி இருக்கு. So நீங்க ரேஞ்ச் செலக்ட் பண்ணீங்கன்னா window will appear and it will ask you starting index and number of அதாவது எந்த பாயிண்ட்ல எந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் வேணும்னு கேக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தேர்ட் பொசிஷன்ல இருந்து வேணும், தேர்ட் கேரக்டர்ல இருந்து வேணும், எது வரை வேணும்? 5 வரைக்கும் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தேர்ட் அப்படின்றது SEPக்கு நெக்ஸ்ட்ல உள்ளது, இல்லைன்னா P வரும் இல்லைன்னா T வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தேர்ட் அப்படின்ற செப்டம்பர் S இஸ் த ஃபர்ஸ்ட், E செகண்ட், P வந்து தேர்ட். ஸோ நான் சொல்லியிருக்கிறது தேர்ட் பொசிஷன்ல இருந்து பார்க்கலாம் நமக்கு தேர்ட் Pல இருந்து வருதா இல்ல தேர்டை தவிர்த்து 4ல இருந்து வருதா நம்ம பார்ப்போம். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் ஓகே. பாருங்களேன், SEP அதாவது தேர்ட் பொசிஷனை விட்டுட்டு ஃப்ரம் த 4th பொசிஷன்ல இருந்து வருது. 4th இருந்து நம்ம என்ன கேட்டிருக்கோம்? அந்த சைடு நம்பர் ஆஃப் கவுண்ட் எனக்கு 5 வேணும்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து கவுண்ட் கிடையாது, டோட்டலாவே அங்க இருக்கிறது 4 தான். ஸோ அதனால 1 மட்டும் டிஸ்பிளே ஆகுது. இந்த இடத்துல செப்டம்பர்ல SEP விட்டுட்டு TEMBE அப்படின்றது 5 கவுண்ட், அது நமக்கு கொடுக்குது. ஸோ இது நமக்கு வேணுமா அப்படின்னா நோ, திஸ் இஸ் ஆல்சோ நாட் வி ரெக்வயர்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு ரோல இருந்து நீங்க ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் மட்டும் செலக்ட் பண்ணணும். எந்த பொசிஷன்ல இருந்து எது வரை வேணும் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு undo this. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. டெக்ஸ்ட் பிஃபோர் டீலிமிட்டர், டெக்ஸ்ட் ஆஃப்டர் டீலிமிட்டர், டெக்ஸ்ட் பிட்வீன் டீலிமிட்டர்ஸ். டீலிமிட்டர்ஸ் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் இதை நீங்க ஒரு காமாவா எடுத்துக்கலாம், கோலனா எடுத்துக்கலாம். அதாவது 2 டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் ஏதாவது டீலிமிட்டர்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு காமாவோ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து செப்டம்பர் நடுவில் ஸ்பேஸ் இருக்கு, 12க்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கு, 1998 ஏப்ரலுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கு, இந்த மாதிரி ஸ்பேஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு காமா கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட டீலிமிட்டர் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் தான் டீலிமிட்டர். ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் பிஃபோர் வேணுமா, இப்போ 1998க்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் எங்க இருக்கு? செப்டம்பருக்கு அப்புறம் தான் டீலிமிட்டர் இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் டீலிமிட்டர் எங்க இருக்கு? டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கா? நோ, இட் இஸ் நாட் த பிஃபோர். டெக்ஸ்ட்டுக்கு ஆஃப்டர் இருக்கா? இல்ல. டெக்ஸ்ட்டுக்கு இன் பிட்வீன்ல இருக்கா? இல்ல. நமக்கு இந்த இடத்துல எப்படி வேணும்? டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வேணும். ஓகேங்களா? வி நீட் ஒன்லி த இயர். டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு டீலிமிட்டர்ஸ் வேணும். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் டெக்ஸ்ட் ஆஃப்டர் டீலிமிட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளோட டீலிமிட்டர் என்னது? ஜஸ்ட் ஸ்பேஸ் தான். ஸோ நீங்க எதுவுமே இந்த இடத்துல டைப் பண்ண தேவையில்லை. உங்களோட ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணீங்கன்னா கர்சர் ஒன்ஸ் மூவ் ஆகும். ஸோ செலக்ட் ஓப்பன். ஓகே, பாருங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாமே இப்போ இந்த செப்டம்பர் டெக்ஸ்ட், இந்த இடத்துல செப்டம்பர் அப்படின்றது டெக்ஸ்ட். ஸோ ஆஃப்டர் டெக்ஸ்ட் அந்த ஸ்பேஸுக்கு அப்புறம் நமக்கு என்னது 12th month 1998 இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்துடும். இது நமக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால் திஸ் இஸ் ஆல்சோ நாட் வி ரெக்வயர்ட். ஸோ ஐ எம் கோயிங் டு டெலிட் திஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணா இயரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னா இட் இஸ் அ லாஸ்ட் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு கிளிக் லாஸ்ட் கேரக்டர். நமக்கு என்ன வேணும்? லாஸ்ட் 4 கேரக்டர்ஸ் தான் இயரா இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் 4 அண்ட் கிளிக் ஓகே. பாத்தீங்களா, உங்களுக்கு இந்த இடத்துல பர்டிகுலரா இயர் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. இதுதான் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். திஸ் இஸ் வாட் வி ரெக்வயர்ட். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல நம்ம என்ன நினைச்சோம்? ஆல்ரெடி உள்ள அந்த செப்டம்பர் மந்த்தும் டேயும் வேணும், இயர் வந்து இண்டிவிஜுவலா ஒரு காலம்ல வரணும்னு நினைச்சோம். பட் இதை நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சேம் காலம்லேயே இயரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருச்சு.
டேயும் மந்த்தும் இல்லை. ஸோ எப்படி ஒரு டே மந்த் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுவும் நம்ம டேட்டாவில் வந்து வேணும் இல்லையா, விசுவலைசேஷன் பண்ணும்போது எல்லாமே நம்ம வச்சு தான் பண்ண முடியும். ஒன்லி இயர் மட்டும் வச்சு நம்மளால செய்ய முடியாது. ஸோ நம்ம ஒரிஜினல் காலம் அப்படியே வச்சுட்டு புதுசாக ஒரு ஃபீல்டில் இயரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் த ரைட் வே. அதை எப்படி பண்ணுறது? ஸோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டெலீட் திஸ் ஸ்டெப்ஸ். ஸோ வி வில் கெட் எவ்ரி திங். ஸோ இந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு டூப்ளிகேட் காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு டூப்ளிகேட் இட். ஸோ இது அப்படியே உங்களுக்கு ஒரு காப்பி இந்த இடத்துல கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த காலம் பர்டிகுலர் காலமை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் போய்க்கோங்க. லாஸ்ட் கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு கிவ் இட் அஸ் 4. கிளிக் ஓகே. ஸோ இந்த இப்போ பார்த்தீங்களா இயர்லியராக நமக்கு இருந்த காலம் அப்படியே இருக்கு. இந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நவ் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த டைட்டில் டு இயர். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ரீநேம் பண்ணிட்டோம். இதோட டேட்டா டைப் நமக்கு டெக்ஸ்டில் இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட் அண்ட் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட் டு நமக்கு டேட் வேணும், டைம் வேணும் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல இயர் அப்படின்ற ஒரு டேட்டா டைம் நமக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஐ எம் கோயிங் டு மேக் இட் அஸ் அ ஹோல் நம்பர். ஸோ இப்போ இது ஹோல் நம்பராக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நம்மளோட கிளாஸில் வந்து ஸ்ப்ளிட் காலம்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, எப்படி மர்ஜ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம், டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸோ இல்லைனா டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. டூ சப்போர்ட் அஸ்.